வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு வீடியோவில் C#ல நம்ம நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எத்தனை விதமான டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஓவர்வியூவை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே C# டுட்டோரியல் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் பற்றி போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எத்தனை விதமான டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒவ்வொரு டேட்டா டைப்ஸும் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன மெமரி அலோகேட் ஆகும், என்ன ரேஞ்ச் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். C#ல நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுற டேட்டா டைப்ஸை ரெண்டு விதமாக குரூப் பண்ணலாம். ஒன்று இன்டீஜர் டேட்டா டைப்ஸ், இன்னொன்று ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸ். இன்டீஜர் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஹோல் நம்பர், அதாவது டெசிமல் பாயிண்ட் இல்லாத ஒரு முழு நம்பர், ஒரு 1 2 3 -250 இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பரை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னன்னா டெசிமல் பாயிண்ட் உள்ள பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸ்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டீஜர் டேட்டா டைப்பில் ஃபர்தராக நம்மளுக்கு பைட், ஷார்ட், இன்ட், லாங் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக 4 டேட்டா டைப் இருக்குது. சைன்ட் அண்ட் அன்சைன்டு பிட் வாங்கிறதுக்காக எஸ் பைட், யூ ஷார்ட், யூ இன்ட், யூ லாங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 4 டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸில் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ளோட்டு, டபுள் அண்ட் டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்டீஜர் டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு டேட்டா டைப்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெமரி அலோகேஷன் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பைட் எடுத்தீங்கன்னா அதுக்கு 8 பிட் மெமரி அலோகேஷன், ஷார்ட் 16 பிட், இன்டீஜர் 32 பிட், லாங் 64 பிட் மெமரி அலோகேஷன். ஸோ அதாவது என்ன மீனிங்னா இந்த டைப் ஆஃப் டேட்டா டைப்பை வச்சு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது நமக்கு அந்தந்த நம்ம சொன்ன ரேஞ்சில் ஒரு மெமரி அலோகேட் ஆகும். உதாரணத்துக்கு நான் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு அதுக்கு ஒரு 32 பிட் மெமரி அலோகேட் ஆகும். ஸோ சின்ஸ் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் மெமரி அலோகேஷன் இருக்கிறதுனால அதில் என்ன ரேஞ்ச் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும் நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இதில் பைட் என்னால் 8 பிட் மெமரி தான் அலோகேட் ஆகும். ஸோ 8 பிட்டுக்கு என்னால் 0 to 255 அப்படிங்கிற வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது மீனிங் என்னென்னா நீங்கள் பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் வச்சு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே என்னால் 0ங்கிற மினிமம் வேல்யூ அல்லது 255ங்கிற மேக்ஸிமம் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒருவேளை நான் 256 அப்படின்னு அசைன் பண்ணாலோ -1 அப்படின்னு அசைன் பண்ணாலோ பைட்டில் நமக்கு ஒரு கம்பைல் டைம் எரர் வரும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஷார்ட்டுக்கும் இன்ட்டுக்கும் லாங்குக்கும் நமக்கு ரேஞ்ச் மாறும். ஏன்னா அதனுடைய மெமரி அலோகேஷன் பெருசாக போக போக நம்ம பெரிய ரேஞ்ச் வேல்யூலாம் லாங்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், சின்ன வேல்யூவாக இருந்தால் பைட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே போல் எஸ் பைட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் பைட்டும் 8 பிட் தான். ஆனால் அதில் -128 +127 வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதே போல் தான் ஷார்ட்டும் இன்ட்டுக்கும் யூ ஷார்ட், யூ இன்ட், யூ லாங்கும் பார்த்தீங்கன்னா அன்சைன்டு ஷார்ட், அன்சைன்டு இன்டீஜர், அன்சைன்டு லாங்கை யூஸ் பண்ணலாம். இந்த இன்டீஜரில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டா டைப்பும் மினிமம் வேல்யூ எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும், மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த டேட்டா டைப் நேம் டாட் மின் வேல்யூ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணாலோ மேக்ஸ் வேல்யூ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணாலோ நமக்கு அதனுடைய மினிமம் வேல்யூவும் மேக்ஸிமம் வேல்யூவும் எவ்வளோ ஆட் பண்ண முடியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்டீஜர் டேட்டா டைப்பில் நமக்கு யூ இன்ட், லாங், யூ லாங் இந்த 3 டேட்டா டைப்பில் மட்டும் நம்மளால் ஆப்ஷனலாக சஃபிக்ஸ் ஆட் பண்ணலாம். அதாவது இப்போ யூ இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன்னா அந்த வேல்யூடைய எண்டில் நான் யூ அப்படிங்கிற ஸ்மால்லையோ அல்லது கேப்ஸ்லையோ நம்ம கொடுக்கணும். இது ஆப்ஷனல் தான். இதனால என்ன பண்ணணும்னா நம்ம கம்பைலர் இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த நம்பர் யூ இன்ட் நம்பர் தான். இதே போல் லாங்குக்கு வேல்யூட எண்டில் ஸ்மால் எல் அல்லது கேபிட்டல் எல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். யூ லாங்குக்கு யூஎல், ஸ்மால் யூஎல் அல்லது கேபிட்டல் யூஎல் அப்படிங்கிற ஒரு சஃபிக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 or more டெசிமல் பாயிண்ட்ஸ் உள்ள பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸை நம்மளால ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ் தான் நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறோம். இதில் நமக்கு பேசிக்காக 3 டேட்டா டைப் இருக்குது, ஃப்ளோட்டு, டபுள் அண்ட் டெசிமல். ஸோ இது எப்படி வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால எவ்வளவு டெசிமல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸை பொறுத்து நமக்கு 3 இருக்குது. இன்டீஜர் டேட்டா டைப்பில் இருக்கிற மாதிரியும் இதுலேயும் நமக்கு ரேஞ்சஸ் மாறும். அதாவது ஃப்ளோட்டுன்னா குறைவான
அதிகமான ரேஞ்சு ஸ்டோர் பண்ண முடியும், டபுள் அதிகமான ஸ்டோர் பண்ண முடியும், டெசிமல் அதை விட அதிகமான வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். கூடவே இந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 6லேருந்து 9 டிஜிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய நம்பரை என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். டபுள் எடுத்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 15லேருந்து 17 டிஜிட் வரைக்கும் என்னால் ப்ரிசிஷன் அந்த பெரிய வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். டெசிமல் எடுத்திங்கன்னா 28லேருந்து 29 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவ்வளோ டிஜிட்ஸ் உள்ள ஒரு துல்லியமான நம்பரை கூட என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருக்கிற ரேஞ்சஸ். இன்டீஜர் டேட்டா டைப்பில் நம்ம சஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ண மாதிரி இதுலேயும் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்ஸ்லையும் நமக்கு சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப் எடுக்கும்போது இப்போ ஃப்ளோட் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ போட்டோன்னா அதோடைய எண்டில் ஸ்மால் எஃப் அல்லது கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற ஒரு சஃபிக்ஸை கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் தான் அது ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். இது வந்து மேண்டேட்ரி. அதே போல் டெசிமல் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ போட்டோம்னா அதனுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம் அல்லது கேபிட்டல் எம் அப்படிங்கிற வேல்யூ ஆட் பண்ணணும். அதே போல் டபுளுக்கு வந்து சஃபிக்ஸாக நம்ம ஸ்மால் டி அல்லது கேபிட்டல் டி ஆட் பண்ணணும். ஆனால் டபுளுக்கு இது மேண்டேட்ரி கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் 1.5 அப்படிங்கிற ஒரு நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே அது வந்து டபுளாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். வேணும்னா நம்ம எண்டில் வந்து ஸ்மால் டி அல்லது கேபிட்டல் டி போட்டுக்கலாம், அது ஆப்ஷனல் தான். சி ஷார்ப்பில் இந்த நம்பர்ஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ரீடிஃபைன்டு டேட்டா டைப்ஸுக்கும் நம்ம கீவேர்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது அலைஸ் நேம், அதாவது பைட்டு, எஸ் பைட்டு, லாங், யூ லாங், ஃப்ளோட், டெசிமல், இது எல்லாமே .NETல இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது எல்லா டேட்டா டைப்பும் ஸ்ட்ரக்சர் டைப். ஸோ உதாரணத்துக்கு பைட்டுன்னு எடுத்திங்கன்னா system.byte அப்படிங்கிற .NET டைப்பினுடைய அலைஸ் நேம் தான் அந்த பைட் அப்படிங்கிற நேம். அதே போல் system.single அப்படிங்கிற ஒரு .NET டைப்பினுடைய அலைஸ் நேம் தான் ஃப்ளோட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் .NET டைப் இருக்குது. மீனிங் என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு இன்டீஜர் i ஈக்குவல் டு நான் 345 அப்படின்னு அசைன் பண்ணாலும் அதனுடைய .NET டைப் கேபிட்டல் ஐ இன்டீஜர் 32 ஸ்பேஸ் i ஈக்குவல் டு 345 அசைன் பண்ணாலும் 2 லைன் ஆஃப் கோடும் சேம் மீனிங் தான். ஸோ சிஎல்ஆரில் இந்த கோடு ரன் ஆகும்போது அது இன்டீஜர் 32 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் டைப்புக்கு கன்வெர்ட் ஆயிரும். இந்த வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எத்தனை விதமான டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த டைமில் எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, அவுட் ஆஃப் த ரேஞ்ச் எல்லாம் போட்டு என்ன எரர் வருது, கம்பைல் டைம்லேஷனில் என்ன எரர் வருது முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நாளைக்கு நீங்கள் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனில் என்ன டேட்டா டைப் எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். மறக்காமல் நம்ம அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளை எல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நமக்கு கேளுங்க. நம்ம அது ஒரு வீடியோவை கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணுறோம். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.